இந்த அனுவாக்கமானது ஷரத் ருத்து என்று கூறப்படும் கூதிர் காலத்தையும், ஹேமந்த ருத்து என்று கூறப்படும் முன்பனி காலத்தையும், சிசிர ருத்து என்று கூறப்படும் பின்பனி காலத்தையும் கூறுகிறது. கண்வலி நீங்கி எழுந்தவனுடைய கருவிழிகள் எவ்வாறு மிகவும் தெளிவாக இருக்குமோ அவ்வாறே மழைக்காலத்திற்கு பிறகு ஆகாயம் தெளிவாய் இருக்கும். மையிட்ட கண்களில் கண்ணீர் இல்லை, அதுபோல் அழகாக இருக்கும். அவ்வழகு சரத்ருத்துவின் தேவதைகளான ரிபுக்களின் சம்பந்தத்தால் என்று நாம் அறிய வேண்டும். அவர்களுடைய ஆடைகள் பொன்னிறமானவை என்றும் புத்தம் புதியவை என்றும் அறிய வேண்டும். உணவு தயார் செய்யுங்கள், கை கால்களை சுத்தம் செய்யுங்கள். நான் உங்களுக்கு உயிரை வளர்க்கும் ஆகாரம் அளிப்பவன் ஆகிறேன். எப்போது சரத்ருத்து காணப்படுகிறதோ அப்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுகின்றன. சரத்ருத்து என்பது ஐப்பசியும் கார்த்திகையும் சேர்ந்ததாகும். அப்பொழுது வானம் நிர்மலமாய் இருக்கிறது, மனதும் பரிசுத்தமாய் இருக்கிறது.